குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். காலையில் எழுந்துலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள்ப்பா நம்மளை சுற்றி. நம்மளால் பிரச்சனைங்க நம்ம கொடுத்து விட்ட கொளுத்தி விட்டதாக இருக்கும். சிலது நமக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள், சிலது நம்ம இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியாமல் ஏதோ ஒன்று நம்ம பண்ண போய் ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கோம். அதை நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தோ கேட்டோ அதை கடந்து போயிட்டே வந்துட்டுருப்போம் இல்லையா? இன்னைக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ வந்துட்டு நீங்கள் எப்படி கேட்கலான்னா, ஒரு சிலர் வந்துட்டு சண்டையை உண்டாக்கி விட்டுட்டு ஒரு சிம்பிள் விஷயம் எடுத்துக்காம இப்போ கரண்ட்டில் வந்து இப்போ யூடியூப் பிரச்சனை தானே பெருசாக போகுது, அதை வச்சு பேசலாம். இப்போ ஏதோ ஒரு போஸ்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போஸ்ட்டு கீழே 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த சண்டைக்கு காரணமான அந்த கமெண்ட் போட்ட ஒருத்தர் இருப்பார்ல, அவர் அதுக்கப்புறம் ஒரு ரிப்ளை கூட பண்ண மாட்டார். லைக் மட்டும் பண்ணிட்டு ஜாலியாக போயிடுவார். இதைத்தான் சைக்கலாஜிக்கலாக கான்ஃப்ளிக்ட் சீடிங்னு சொல்லுவாங்க. அதாவது பிரச்சனைகளை விதைக்கிறவங்க, ஒரு சின்ன பிரச்சனை அதை விதைச்சிட்டு அதை ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குறவங்க. நம்ம சொசைட்டியில், ஆஃபீஸில், நம்ம சொந்தக்காரங்கள், ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட இந்த மாதிரி, ஈவன் சோஷியல் மீடியாவில் கூட இந்த மாதிரி ஆட்களை நம்ம தினந்தோறும் கடந்து வருவோம். அவங்கள பார்த்துட்டு தான் இருப்போம். எவ்ரிடே அவங்க நம்ம கூடயும் இருந்துட்டு தான் இருப்பாங்க. சரி, இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை பற்றியும் தப்பாக பேச போகிறதில்ல, யாரையும் ஹர்ட் பண்ண போகிறதும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்களுக்கு இதனால என்ன ஹாப்பினஸ் கிடைக்குது, ஏன் இதில் நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்றத பற்றி ரொம்ப ஃபன்னாக பட் ரியல் லைஃப் கதையோடு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து எடுத்துக்கோங்களேன், முதல்ல வந்துட்டு நம்ம எப்படி இல்லை, சொசைட்டியில் ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு ரியல் லைஃப் இதை ஒரு கதையிலேருந்து ஆரம்பிப்போமா. நம்ம எல்லாருமே ஃபேமிலிக்கு நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்போம் இல்லையா? அதில் நம்ம நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம். அதாவது நம்ம வீட்டில் நடக்கிற நல்ல விஷயங்கள், செலிப்ரேஷன்ஸ், நல்ல நல்ல மூமெண்ட்ஸ், ட்ராவலிங் மூமெண்ட்ஸ், அதெல்லாம் எல்லாத்தையுமே போட்டு ஒரு ஹாப்பியாக அதை ஜாலியாக வச்சுருப்போம். இதில் இந்த ரிலேட்டிவ்லே அதில் ஒருத்தன் இருப்பான், இதெல்லாம் பிடிச்சாலும் உள்ளுக்குள்ளே பேர்ன் ஆகிட்டே இருக்கிற ஒருத்தன் இருப்பான். புரியுது? அவனுக்கு எப்போவுமே பேர்னிங் தான். எவன் நல்லா இருந்தாலும் அவன் நம்ம சொந்தக்காரன் தான், அதுவும் நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ் தான். அவனுக்கு யோசிப்பான். இதில் வந்து பெரியப்பா பையனுக்கும் சித்தப்பா பையனுக்கும் ஒரு சின்னதாக ஒரு நூல் இழையில ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அவன் யோசிப்பான். சரி, இந்த கான்ஃப்ளிக்ட் சீடர் என்ன தெரியுமா பண்ணுவார், அதாவது இந்த இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணுறாரு இல்லையா, அவருக்கு வந்து பேர் சீடர். நீங்கள் சீடர்னோடனே இந்த நம்ம அந்த சாமியாருங்க கூடலாம் பின்னாடி வருவாங்க இல்லையா, அந்த சீடர்னு நினச்சிக்காதீங்க. இது இந்த விதைகள், ஏதாவது விதைச்சு போடுறவங்க. ஸோ இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த குரூப்பில் ரொம்ப சாதாரணமாக, ஏன்பா ரமேஷ், சுரேஷ் வந்து புது கார் வாங்கியிருக்கானே, அவனுக்கு நீ ஒரு வாழ்த்து சொல்லலையான்னு ரொம்ப நல்ல அர்த்தத்தில் சொல்கிற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் கொளுத்தி விட்டு ஒரு மேட்டரை சொல்லிவிட்டு போயிடுவார். அதை பார்க்குற ரமேஷ்க்கு மைண்டில் ஒரு ஸ்பார்க் ஆகும். ஓ, இவன் நம்மளை விட பெரிய ஆளோ, காரெல்லாம் வாங்கிட்டானா, சரிதான். உடனே அவன் சொல்லுவான், இவனுக்குள்ளே ஏறும்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்களை வச்சு இவன் சொல்ல வைக்கிறானா, சரி ஏறு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவன் என்ன நினச்சிட்டு என்ன பண்ணுவான், அவனுடைய ஈகோ தட்டி ஆரம்பிக்கணும். ரமேஷ் உடனே அதில் ஒரு போஸ்ட் பண்ணான், கார் வாங்கினா என்னப்பா, கடனில் வாங்குறது ஒரு பெருமையா, லோன் போட்டு தானே வாங்குவான் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுவான். அவ்வளோதான், சுரேஷ் சண்டைக்கு வந்துடும். குரூப்பே போர்க்களமாக ஆகிடும். இந்த சண்டையை கிரியேட் பண்ணி விட்ட ஒரு சீடர் இருப்பார் இல்லையா, அந்த கான்ஃப்ளிக்ட் சீடர், அவர் ஒரு ஓரமாக அவருடைய ஃபோனை சைலண்டை போட்டுட்டு ஒரு கமெண்டோட போடாமல் அழகாக ஜாலியாக மிச்சர் சாப்பிட்டுட்டு அந்த 2 பக்கம் நடக்கிற மெசேஜ் கான்வர்சேஷனை பார்த்து என்ஜாய் பண்ணுவார். இது ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள். இவங்கெல்லாம் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, அவங்களுடைய சீப் த்ரில்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி பண்ணுறதால அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் கிடைக்குது. அதாவது நம்ம போட்ட ஒரு சின்ன கமெண்ட் ஒரு பெரிய குரூப்பையே இவ்வளோ பிரச்சனை பண்ணிடுச்சு, அப்படி அதில் ஒரு பெருமை, அவங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு பவர் பிளேனோட இது சொல்லலாம். சரிங்களா? இது ஒரு டைப் ஆஃப் பீப்புள். அவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாலாம் எதுவுமே சாதிக்காத விஷயங்க இந்த மாதிரி மற்றவங்க சண்டை போட்டு வைக்கிறது மூலமாக ஒரு ஸ்மால் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு தப்பான கெத்தை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. நானும் பெரிய ஆள் தான். அடுத்ததாக வேலைக்கு போகிறவங்கள எடுத்துக்கலாமா, 100% கனெக்ட் ஆகிற ஒரு ஆஃபீஸ் பீப்புள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் எப்போவுமே 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்கள பிரிக்கிறது ரொம்ப பெரியவான ஒரு விஷயம். அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் சீடர் இருப்பார். அவரோட விஷயம் என்னென்னா, இவங்க 2 பேரை பிரிக்கிறது தான் அவருடைய ஒரு முக்கியமான ஒரு டாஸ்காக இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேர் செப்பரேட் ஆனால் தான் அவரால் பாஸ் கிட்ட டைரெக்டாக போக முடியாது. ஏன்னா இந்த 2 பேருமே அந்த அழகாக அந்த ப்ராஜெக்ட்டு அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் வச்சு கிளியர் பண்ணி அவங்க சக்ஸஸ் ஆயிடுறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க. அப்போ அந்த டைம் பார்க்க ஒரு கேண்டீனில் டீ குடிக்க போகும்போது அதில் ஒரு ஃப்ரெண்டில் எடுப்பான், ராகுல் வச்சுக்கோங்களேன், ராகுல் நம்ம வச்சுக்கலாம். சரியா? அந்த ராகுல் கிட்ட இந்த கான்ஃப்ளிக்ட் சீடர் என்ன தெரியுமா பண்ணுவார், மச்சா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அதான் அவன் ஃப்ரெண்டு பேர் விவேக், உன் விவேக் இருக்கான்ல மேனேஜர் கூட ஒன்றா லஞ்ச் போனாடா, உன் ப்ராஜெக்டை பற்றி தான் ஏதோ சீரியஸாக பேசிட்டு தாங்க, விவேக் உன்ட்டு ஏதாவது சொன்னானா,
அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். அவன் யோசிப்பான், இல்லையே விவேக் எதுவுமே சொல்லி, ஏன்னா அப்படி நடந்தாதான் அவன் சொல்லுவான். ஆனா அங்கக்குள்ள அந்த கான்ஃபிளிக் சீடர் ஒரு விதையை போட்டுட்டாரு, அவருடைய வேலையை முடிச்சிட்டாரு, வெளியே வந்துட்டார். ஆனா அடுத்த நாள் காலையில இருந்து விவேக் எப்போ போன் பேசினாலும் ராகுல் சந்தேகத்தோட அவனுடைய காதை கழட்டி அந்த பக்கமா விட்டு பார்ப்பான். இவங்களுக்குள்ள ஒரு கேப் வரும். இதனால இந்த கான்ஃபிளிக் சீடருக்கு என்ன லாபம்ன்றீங்களா? இப்படி பண்ணும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடும். அவங்களுடைய வேலை ரெண்டா செய்ய முடியாது. மேனேஜர் கண்ணில் இவர் கான்ஃபிளிக் சீடர் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாரு. இவர் செய்யற விஷயங்கள் தான் தெரியும். இப்படி பண்ணலைன்னா இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து அவங்க ப்ராஜெக்டை முடிச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ நல்ல பேர் என்ன வேணும்? அவருக்கு இங்க என்ன வேலை? எதுவுமே இருக்காது இல்லையா? அவர் எப்பவுமே அந்த இருக்கிற இடத்துலயே அந்த சீட்டை தேய்ச்சிட்டே இருக்கணும். அதனால மற்றவங்களுடைய வீக்னஸை வச்சு சந்தோஷப்படுற ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள். சரி, சொசைட்டி, சோசியல் மீடியா இதெல்லாம் விட்டுட்டா அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? சோசியல் மீடியான்னு எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு யூடியூப் கமெண்ட்ஸு, எக்ஸ் வலைத்தளம், அதாவது ட்விட்டர், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், எல்லா சோஷியல் மீடியாலையும் பாருங்களேன், இது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம், இப்போ ஒரு சிம்பிளாக ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு ஆக்டரோட ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரிலீஸ் ஆகுது, நல்லா தாங்க இருக்கும், அந்த படம் சூப்பராக இருக்கும். அதில் எவனோ ஒருத்தன் வருவான், கான்ஃப்ளிக்ட் சைடு, இந்த படம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த ஆக்டர் அளவுக்கு மாசா இல்லை, அவர் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் போட்டு அங்கே ஒரு பேர்ன் பண்ணி விட்டு போயிடுவான். கீழே 2 ஃபேன்ஸ் குரூப்பு பயங்கரமாக சண்டை போட்டு அடிச்சுப்பாங்க. இதோட நிஜமாக சைக்கலாஜிக்கலாக திங் என்ன தெரியுமா? மற்றவங்க சண்டை போடும்போது இவங்களுக்கு ஒரு சேஃப் ஜோன் கிடைக்குது. அதாவது சொசைட்டியில் இவங்களுக்குன்னு இருக்கிற குறைகள், கவலைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு மற்றவங்க சண்டையை பார்த்து இவங்க மைண்டை டைவர்ட் பண்ணிக்கிறாங்க. 2வது என்ன தெரியுமா? இவங்களுக்குள்ள குறைகள் இருக்கும் இல்லையா? இவங்களுக்குரிய தவறுகளும் இருக்குல்ல, இது வெளியாம தவறு இருக்கிறதுக்கு மற்றவங்களுடைய பிரச்சனைகளை கிளப்பி விட்டு இவங்க அதுல குளிர் காஞ்சிட்டு மறைஞ்சு நின்று குளிர் காய்ஞ்சிட்டு இருப்பாங்க. சரியா? ஏன்னா இவங்க வெளியே தெரிஞ்சுட்டா இவங்க முகத்திர கிழிஞ்சிடும் இல்லையா? இது ஒரு வகையான நெகட்டிவ் என்டர்டெயின்மெண்ட் கூட சொல்லலாம். அடுத்தவங்களுடைய இவங்க அடுத்தவங்களுக்கு எரியிற நெருப்புல இவங்க குளிர் காய்றாங்க. இப்படி வர கான்சிக்வன்சஸ் என்ன? இதோட கர்மா என்ன? இவங்க ஜாலியா சண்டை மூட்டிட்டு சந்தோஷமா இருக்காங்க. இதோட எண்ட் கார்டு என்ன தெரியுமா? சொல்லலாம், அதாவது நோ ரியல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது விசுவாசமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் சொசைட்டி இவங்களை கண்டுபிடிச்சிடும். இவன் கூட பேசினாலே இவன் 4 பேருக்கு நடுவில் கண்டிப்பாக சண்டை உண்டாக்குவான். இவன் நல்லவன் கிடையாது. இவன் கிட்ட எது சொன்னாலும் சரி இது வேறு விதமாக வெளியே வரும். அதனால இவனை வேற மாதிரி ஆளு, இவனை மாதிரி ஆட்களை நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு, ஃபேமிலி எல்லாருமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். முடிஞ்சிச்சா? அடுத்தது மன உளைச்சல், இன்டர்னல் சஃபரிங் சொல்லுவாங்க. மற்றவங்களை பற்றி நெகட்டிவான விஷயங்களை விதைக்கிறவங்க மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்காது, ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவங்க விதைச்ச விதை ஒருவேளை உண்மையாக இருக்கலாம், இல்லை பொய்யா இருக்கலாம். அது எப்படி கன்வே ஆகி அது எப்படி ரிட்டர்ன் வருமோன்ற அந்த ஒரு பயத்துக்குள்ளேயே யோசனைக்குள்ளேயே இருப்பாங்க. ஏன்னா பொய்யை பேசுறது ஈஸி, ஆனால் அதை உண்மையாக காட்டுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதுக்கப்புறம் ஐசோலேஷன், ஏதாவது ஒதுக்கப்படுதல், அதாவது ஒரு விசேஷம், ஒரு ஆஃபீஸ் மீட்டிங், இல்லை ஒரு பர்சனலாக ஃபேமிலி சீக்கிரசி பேசும்போது இந்த மாதிரி கேரக்டர் வந்துச்சுன்னா வழியக்க நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க காதில் விடாதபடி ஒதுங்கி போயிடும். ஐயோ இவன் காதில் வந்தால் இவன் 1க்கு 2 போய் சொல்லி பிரச்சனையை கிளப்பி விட்டுருவான், ஒதுங்கியே போயிடலான்னு சொல்லிட்டு அவனை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நம்ம கூட நிறைய பேர் சொல்லுவேன், இந்த தனிமை இந்த மாதிரி ஆட்களை உள்ளுக்குள்ள ரொம்ப சஃபர் பண்ண வைக்கும். இவங்க இப்படி பண்ணலைன்னா என்ன வரும்னு நினைக்கிறீங்களா? மற்ற விஷயங்களுக்குள்ள நம்ம தலையிடாம அவங்கவுங்க சண்டையை பெருசாக்காம இருந்தாலே நம்மளுடைய மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். சொசைட்டில நமக்கான மரியாதையும் நம்பிக்கையும் பல மடங்கு அதிகமா உயர்வா இருக்கும். அது யாருமே யோசிக்கிறது கிடையாது. இவ்வளவு நேரம் நம்ம சிரிச்சு பேசிட்டே இருந்த இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஒரு ஆழமான ஒரு வாழ்க்கை தத்துவம் இருக்கு. இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆஃபீஸ் ப்ரெஷர், பிஸ்னஸ் டென்ஷன், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், இது எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு பாரம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிம்மதியை ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தாலே போதும், அது ரொம்ப தேவையா இருக்கு இல்லையா? அது போதும், ஒரு சிரிப்பு, அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சாலே போதும். இப்படிப்பட்ட சொசைட்டியில நம்ம ஏன் மற்றவங்க மனசுல தேவையில்லாத சந்தேகத்தையும் கோபத்தையும் பிரச்சனைகளையும் விதைக்கணும்? இதனால நம்ம சொல்ற ஒரு சின்ன வதந்தி, நம்ம சொல்ற விளையாட்டா சொல்ற ஒரு வார்த்தை ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு பல வருஷம் நட்பை பிரிச்சிடும். ஒரு அண்ணன் தம்பி உறவை பிரிச்சிருது. அந்த குடும்பத்துக்குரிய ஒரு நிம்மதியை கெடுத்துடலாம். இல்லை ஒரு மாமனார் மருமகளுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த குடும்பத்தையே பிரிச்சிடலாம் இல்லையா? மற்றவங்க சண்டை போடும்போது கிடைக்கிற அந்த சீப்பு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது சந்தோஷம் கிடையாதுங்க. அது ஒரு வகையான ஒரு போதனோட வச்சுக்க. நிஜமான சந்தோஷம் எதில் இருக்கு தெரியுமா? உடைஞ்சு போன 2 மனசுங்களை ஒன்று சேர்க்குறீங்க பார்த்தீங்களா? அப்போதான் உங்களுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். எப்போவுமே பீஸ் மேக்கராக இருங்க. அதாவது நெருப்பு அணைக்கிறவங்களா இருப்பாங்க. இனிமேல் உங்கள் முன்னாடி யாராவது சண்டை போடுற மாதிரி இருந்தால், இல்லை இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா
உங்களுக்கு தெரிஞ்சானா உடனே போய் அந்த இடத்துல போயிட்டு நேர்மையான விஷயங்களை சொல்லுங்க. அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. நீ தான் தவறா புரிஞ்சுக்கிற, அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை வாயை திறந்து சொல்லுங்க. அந்த இடத்துல உங்களால முடிஞ்சு நல்ல கருத்துக்களை சொல்றது பல நீங்க வந்து கொளுத்தி விட்டு போயிடாதீங்க. அந்த பிரச்சனைய எப்படி வந்து எப்படி சொல்றது, ஒரு 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 மேட்ச் பாக்ஸை உரசி போட்டு பேர்ன் பண்ண வைக்காம ஒரு குடம் தண்ணி ஊற்றி அதை அணைக்க பாருங்க. விடு, ஏதோ ஒரு டென்ஷன்ல ஏதோ ஒரு கோவத்துல ஏதோ பேசியிருப்பான், அவன் மனசுல உன்னை பத்தி எதுவும் தப்பா நினைக்கல, ஒரு பாசிட்டிவான வைப் சொல்லி பாருங்களேன். உங்க ஃபேமிலிக்குள்ளேயே சொல்லி பாருங்களேன். அவங்க ரெண்டு பேருமே அவங்க ஈகோவை தள்ளி வச்சுட்டு அந்த குடும்பம் ஆகட்டும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், இல்ல வேற ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், அந்த ஒரு நொடியில அவங்க ஒன்னா ஜாயின் பண்ணி வர ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா, அதோடு முன்னாடி இந்த உலகத்துல எதுவுமே விலை கொடுக்க முடியாது. அன்னைக்கு நைட்டு நீங்க தூங்கும்போது உங்க மனசுக்குள்ள வரும், நம்மளால இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னு ஒரு நிம்மதியோட ஒரு பீஸ்ஃபுல்னஸோட நம்ம தூங்குறோம். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை செய்வோம். கோபத்தை விதைச்சோம்னா நம்மளை சுற்றி கோபம் தான் மிஞ்சும். நம்ம துரோகத்தை வச்சோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் துரோகத்தை தான் நமக்கு இருப்பாங்க. புரியுதா? அதாவது பொறாமை இல்லை வந்து எப்படி சொல்றது, பிட்ரே பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளை சுற்றி அந்த மாதிரி கேரக்டர் தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அன்பை விதைச்சோம்னா நம்ம வாழ்க்கையை சுற்றிலும் அன்பு மட்டும்தான் இருக்கும். கான்ஃப்ளிக்ட் சீடர்ஸை நிறுத்திட்டு அழகாக பீஸ் சீடிங் பண்ணுறது கற்றுக்கோங்க. அதாவது அன்பையும் நிம்மதியும் விதைக்கிறத கற்றுக்கோங்க. எதில் வேணாலும் இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், எதில் ஆனாலும் சரி ஒரு தவறான ஒரு புரிதலோட ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஏதோ ஒரு பிரச்சனை வருதா, ஏதோ ஒருத்தவங்க பிரச்சனைக்குள்ளே போய் அன்வாண்டா குளிர்காய நினைக்கிறானா அந்த இடத்துல உங்களால் முடிஞ்சா கட் பண்ணி விடுங்க. இது அப்படி கிடையாதுன்னு சொல்ல கற்றுக்கோங்க. ஒரு நிமிஷம் மட்டும் முடிச்சுட்டு போய் கிளம்பிட போறீங்களா, இருங்க ஒரே ஒரு நிமிஷம் இருக்குது. இவ்வளோ நேரம் நான் இந்த கான்ஃப்ளிக்ட் சீடர்ஸை பற்றி சொன்னேன் இல்லையா, இதை கேட்டுட்டு உங்கள் மனசுக்குள்ளே யாரோடைய ஒரு முகம் வந்திருக்கும் தானே, கண்டிப்பாக வந்திருக்கும். எனக்கு தெரியும். யார் உங்கள் ஆஃபீஸ் கொலிக்கா, இல்லை உங்கள் சொந்தக்காரங்களா, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக யாராவதா, சரி யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அவங்க பேரெல்லாம் இந்த கமெண்டில் போட்டு நீங்கள் ஒரு பிரச்சனையெல்லாம் இது பண்ணிடாதீங்க, அப்படியே விட்டுருங்க. நம்ம இப்போ தான் அன்பை விதைப்போன்னு சொல்லியிருக்கோம். இவ்வளோ நேரமாக நான் பேசியிருக்கேன். அதனால் கமெண்ட் செக்ஷனில் புதுசாக ஒரு சண்டையை ஆரம்பித்து விட்டுறாதீங்க. அதுக்கு பதிலாக இந்த வீடியோவை அவங்களுக்கு சைலண்டாக ஷேர் பண்ணுங்கள். மச்சான், இந்த வீடியோவில் ஏதோ ஒரு விஷயம் உனக்கு சொல்கிற மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இல்லை இதோடைய கருத்துக்களை இல்லை நீங்கள் அவங்களுக்கு சொல்லி ஒரு சின்ன விதையை போட்டு விடுங்களேன். அவங்க பார்த்து டென்ஷன் ஆகட்டும், நீங்கள் ஓரமாக நின்று ரசித்து பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து நான் ஒரு ஃபன்னுக்காக சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஆர் உங்கள் ஃபேமிலி குரூப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் தட்டுங்க. இனிமேல் சொல்கிறேன், எப்போவுமே சொல்கிறேன், அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் போய் தலையிட்டு உங்களுக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் போட்டு கொளுத்தி போட்டு பேர்ன் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளை சுற்றி என்ன வேணாலும் நடக்கட்டும். ஏன்னா வாழ்க்கைன்றது ரொம்ப சின்னதான விஷயங்க. அதனால் நீங்கள் எரியிற தீயில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றாமல் தண்ணி ஊற்றி அணைச்சி விட்டுட்டு உங்கள் சந்தோஷத்தை காப்பாற்றிக்கோங்க. உங்களை மற்றவங்க வந்து உங்களுடைய நிம்மதி இதனால இழந்துருன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமா தெரிகிற விஷயம் நாளைக்கு உங்களுக்கு கசப்பா இருக்கலாம். ஏன்னா கர்மா இஸ் அ பூமராங். நீ என்ன விதைக்கிறியோ அதை உனக்கு திரும்ப பல மடங்கா வரும்ன்றதை மறந்துடக்கூடாது. வாழ்க்கை ரொம்ப அழகானது. ரசிச்சு சந்தோஷமா வாழ பாருங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.